வெல்கம் டு மேக்ஸ் நேரம். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2ல 4th கொஸ்டின் சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஓகேவா? 4th கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் 4th கொஸ்டின் சப்டிவிஷன் 1 போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு அது அந்த சம்ஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அது மேக்ஸ் நேரம் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? சம்ஸ் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டினில் சப்டிவிஷன் 2 என்ன கொஸ்டின் பாருங்கள். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி கிவன் ரிலேஷன் பை an arrow diagram, a graph, a set in roasted form. ரோஸ்டட் ஃபார்ம்லையும் எழுதணும். ஏன்னா அவங்க கொடுத்துக்க சப்டிவிஷன் 2க்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? சப்டிவிஷன் 2க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் இன் ரோஸ்டட் ஃபார்ம் அதையும் பார்க்கலாம். வென் எவர் பாசிபிள். எப்படின்னா கொஸ்டின் என்னன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 இருக்குமா, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அவங்க கொடுத்துக்க ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். where x and y, x comma y are natural numbers less than 10 சொல்லிருக்காங்க. less than 10 ஒரு கொடுத்துருக்காங்க. அப்போ x வேல்யூ நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே பாருங்க, x வேல்யூ எழுதிக்கணும். நீங்கள் y வேல்யூ எழுதிக்க. x equal to set of all less than 10னா 10க்குள்ள, less than equal 10னா 10 எடுத்துக்கலாம். ஆனால் இன்க்ளூட் பண்ண முடியாது. இப்போ வெறும் less than 10னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி y வேல்யூ எடுத்து எழுதிக்கும். இப்போ அவங்க கிவன் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. இப்போ நம்ம போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 பிளஸ் 3 அப்போ 4 ஆட் பண்ணா. அது மாதிரி எக்ஸ் ஈக்குவல் 2 போடும்போது y இருக்கிறதுல 2 போடும். சாரி, y ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறதுல 2 போடுறோம். 2 பிளஸ் 3 ஆகும் 5. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் போட்டு x ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு 3 x பிளஸ் 3 இருக்கும்போது அதில் x பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 பிளஸ் 3 6. இதே மாதிரி கோயிங் ஆன். போட்டு x ஈக்குவல் டு 4 போட்டால் சப்ஸ்டியூட் பண்ணால் 7. x ஈக்குவல் டு 5 போட்டால் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8ன்னு வரும். x ஈக்குவல் டு 6 போட்டால் 6 பிளஸ் 3 9. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் நம்ம 7 போடலாம், 8 போடலாம், 9 போடலாம். பட் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது 9 வரைக்கும் இருக்குன்னா, ஆனால் 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போதே நம்ம ஒய் வேல்யூ முடிஞ்சிருது. ஓகேவா? அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட். உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் புரியுதுக்கோசம் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் தான் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா? ரிலேஷனில் வந்து நீங்கள் எக்ஸு கூட 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 வந்துருச்சு. 7 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 பிளஸ் 3 எக்ஸ் வேல்யூ 7 போட்டால் 7 பிளஸ் 3 போடும்போது நம்மளுக்கு 7 பிளஸ் 3 10 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இங்கே 10 இல்லை, நம்மளுக்கு லெஸ் தென் 10 தானே. அப்போ 9க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த 3 வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும், கிராஃப் கண்டுபிடிக்கணும், ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ஆனால் அங்கே வேறு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இங்கே வேறு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? புரியுதாம்மா? இப்போ பாருங்கள், an arrow diagram எக்ஸு ஒய், எக்ஸ் ரிலேஷன் டு ஒய். ஓகேவா? 1 நீங்கள் 1 எதோட ரிலேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு 1 4 ஆகுது. 2 வந்து ரிலேஷன் டு 5, 3 ரிலேஷன் டு 6, 4 7, 5 8 6 9. ஓகேவா? அப்போ இந்த 3 வந்து ரிலேஷன் கிடையாது. இந்த 3த்துக்கும் ரிலேஷன் கிடையாது. 6க்கு 9. கிளியராக புரியுதாம்மா? அவ்வளோதான். அப்போ நம்ம இது வரைக்கும் ஆரோ டயக்ராம் போட்டால் போதும். இதுக்கு போட வேண்டிய அவசியம், ஏன்னா இதுக்கு இல்லை முதல்ல அடுத்த நம்பர்ஸ் நம்ம ஒயில். ஸோ அதனால் நம்ம 6ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிராஃப். கிராஃப் பாருங்கள், நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ முதல்ல எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 1 2 3 அப் டு 9 வரைக்கும் போட்டுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒய் வேல்யூ 1 2 3 போட்டு அப் டு 9 வரைக்கும் போட்டுருக்கேன். இப்போ நம்ம
ஒரு ரிலேஷன் பண்ணிக்கலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4ன்ட்டு அப்போ 1க்கு நேராக நீங்கள் 4 இப்படி நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு லைனாக போட்டுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு 2க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 5 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 5ன்றது வருது நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இது மாதிரி ஆரோ டயக்ராம் வரும் கிளியர் நெக்ஸ்ட்டு 3யை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 6 வருது 3யை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 6 இது நீங்கள் ஜாயின் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு புரியறதுக்கோசம் இப்போ நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அதே நெக்ஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 8 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 கிளியர் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டால் போதும் இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 நெக்ஸ்ட்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 8 அவ்வளோதான் இப்போ நம்ம கிராஃபை வரைஞ்சிட்டோம் என்னென்ன பாயிண்ட் போடணுமோ அதை மார்க் பண்ணால் போதும் ஓகேவா கிளியர் வெரி சிம்பிள்மா 0 நீங்கள் போடணும் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் C1 கேட்டிருக்காங்க ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது ரிலேஷன் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வர வேல்யூ தான் ஒய் வேல்யூ வருது பாரு அதுதான் ஒய் வேல்யூ இங்கே நம்ம ஒய்ன்றதை என்ன சொல்லியிருக்காங்க x+3 தான் ஒய்ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ எக்ஸுக்கு நீ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு 4 வருதுன்னா அதுதான் நம்ம ரிலேஷன் எடுத்துக்கணும் எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 இதை தான் நம்ம ஒய் வேல்யூவாக நீங்கள் y வேல்யூவை இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம் கூட செட் ஆஃப் ஆல் 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8, 6, 9 தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள்மா எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரியுதாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்